மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் என் அன்பு மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒரு ராசி பலன் கிடையாது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், வலி, வேதனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போற ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனைய பத்தி தான் ரொம்ப விளக்கமா பேச போறோம்ங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. நிறைய பேர் எப்ப எங்க கஷ்டம் தீரும், எனக்கு எப்ப விடிவு காலம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருப்பீங்க. உங்க அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்குதுங்க. உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் இப்போ ஒரு அற்புதமான இடத்துக்கு மாறப்போகுது. அதனால உங்க வாழ்க்கைய மொத்தமா தலைகீழா மாறப்போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது நான் சொல்லப் போற இந்த 5 ரகசியங்கள மட்டும் உசுரே போனாலும் சரி, யாருகிட்டயும் சொல்லிடவே சொல்லிடாதீங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள் இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னு யாரா இருந்தாலும் சரி, இந்த ரகசியங்கள உங்க மனசுக்குள்ளேயே ஆழமா பூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்படும்போது யாருமே எட்டி கூட பார்க்கல. ஆனா நம்ம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்க கண்ணே நம்மள அழிச்சிரும்ங்க. கண் திஷ்டியில இருந்தும், எதிரிகளோட சூழ்ச்சியில இருந்தும் தப்பிக்கணும்னா, நான் சொல்லப் போற விஷயங்கள ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். மகர ராசிக்காரங்கள பத்தி பொதுவா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப உழைப்பாளிகள். உங்கள மாதிரி ஒரு உண்மையான உழைப்பாளியா எந்த ராசியிலும் பார்க்க முடியாதுங்க. ராப்பகலா கஷ்டப்படுவீங்க. உங்க குடும்பத்துக்காக உங்களையே ஒதுக்குவீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு நீங்க பல தடவ தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே யோசிச்சிருப்பீங்க. உங்க நேர்மை தான் உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியா நிக்குதுங்க. யாருக்காவது பாவம் பார்த்து உதவி பண்ண போய் கடைசியில நீங்களே கெட்டவரா மாறின கதைகள் உங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கும். நீங்க நல்லது நினைச்சு செஞ்சாலும் அது உங்களுக்கு கெட்டதா தான் முடியும். ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாக போகுதுங்க. இதுவரைக்கும் உங்கள அலட்சியப்படுத்தினவங்க, உங்கள அவமானப்படுத்தினவங்க, இவங்களால ஒண்ணுமே முடியாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயரப்போகுது. ராசிநாதனான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள வாரி வழங்க காத்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்காக நீங்க உடனே எல்லார்கிட்டயும் போய் எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, நான் இனிமே பெரிய ஆளா போறேன் அப்படின்னு சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அங்கதான் நீங்க பண்ற முதல் தப்பு இருக்குது. முதல் ரகசியம் என்னன்னா, உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள தேடி வரும்போது அதை பத்தி யாருகிட்டயும் முன்கூட்டியே சொல்லாதீங்க. ஒரு புதுசா தொழில் தொடங்க போறீங்களா? இல்ல வேற ஒரு நல்ல வேலைக்கு மாற போறீங்களா? இல்ல வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு வருதா? அது சேர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருங்க. உங்க வெற்றிய பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படணுமே தவிர, நீங்க முன்கூட்டியே தம்பட்ட அடிக்கக்கூடாது. மகர ராசிக்காரங்க பொதுவா ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசுல பட்டத அப்படியே பேசிருவீங்க. எதையும் மறைச்சு வைக்க தெரியாது. இப்ப கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறதுனால, உங்க எதிரிகள் ரொம்ப பலமா உங்கள நோட்ட விட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க ஒவ்வொரு ஆசைகளையும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்க பொருளாதார முன்னேற்றம் பத்தி யார்கிட்டயும் விவாதிக்காதீங்க. இதுவரைக்கும் பண கஷ்டத்துல ரொம்பவே துவண்டு போயிருப்பீங்க. பணத்தொல்ல கழுத்து நெரிச்சிருக்கும். பல பேர்கிட்ட கை கட்டி நின்றுருப்பீங்க. ஆனா இப்ப பணம் பல வழிகள்ல இருந்து உங்கள தேடி வரப்போகுதுங்க. திடீர் பண வரவு, எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. இத நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். உங்ககிட்ட பணம் நிறைய வருதுன்னு தெரிஞ்சாலே உங்கள சுத்தி ஒரு கூட்டம் தேனீகள் மாதிரி ஒட்டிக்கும். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டு உங்கள மறுபடியும் நடுத்தெருவுல விட்டுடுவாங்க. அதனால உங்களுக்கு வரப்போற லாபங்கள, சொத்து சேர்க்கைய ரொம்ப பத்திரமா சைலண்டா பண்ணுங்க. வலது கைக்கு தெரியறது, வலது கைக்கு தெரியாம இடது கைக்கு தானம்ன்ற மாதிரி உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு கூட முழுசா தெரியாத அளவுக்கு உங்க நிதி நிலைமைய கொஞ்சம் ரகசியமா மெயின்டைன் பண்ணுங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு யாருக்கும் துல்லியமா தெரியக்கூடாது. அதுதான் உங்கள காப்பாத்தும். நிறைய மகர ராசி சொந்தங்கள் ராத்திரியில நிம்மதியான தூக்கமே இல்லாம தவிச்சிட்டு இருப்பீங்க. நாளைக்கு எப்படி ஓட்டுறது, கொடுத்த கடனை எப்படி திருப்பி கேட்கறது, வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட கவலைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலைக்கு இடமே இல்ல. நீங்க நினைச்சது ஒண்ணா இருக்கும். ஆனா அது நடக்க போறது ஒண்ணா இருக்கும். அந்த வேலை ஒண்ணு நீங்க நினைச்சதை விட 100 மடங்கு பிரம்மாண்டமா உங்களுக்கு சாதகமா இருக்க
போகுது. எவ்வளோ நாள் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக ஏங்குனீங்களோ, எந்தெந்த சொந்தங்கள் உங்கள தூக்கி எறிஞ்சாங்களோ, அவங்க எல்லாரும் உங்கள தேடி ஓடி வரப்போற காலம் இது. இந்த நேரத்தில உங்க பொறுமை ரொம்ப முக்கியம். மனச அலைய விடாம ஒரு குறிக்கோளோட இருங்க. 3வது ரகசியம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிற சண்டைய 3வது மனுஷங்க கிட்ட எப்பவும் சொல்லாதீங்க. மகர ராசிக்காரங்க மனசு ரொம்ப இலகுனது. யாராவது அன்பா 2 வார்த்தை பேசினா போதும், அவங்க கிட்ட உங்க குடும்ப கதைய அப்படியே கொட்டிடுவீங்க. ஆனா இதத்தான் உங்களுக்கு எதிரா நெறைய பேர் பயன்படுத்துவாங்க. உங்க குடும்பத்துல ஒரு சின்ன விரிசல் விழுந்தா கூட அத பெருசாக்கி உங்கள நிம்மதி இல்லாம ஆக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷம் பெருகும். அதனால நேத்து வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்த பத்தியோ, இல்ல உங்க துணை உங்கள எந்த அளவுக்கு காயப்படுத்துனாங்கங்கிறத பத்தியோ வெளியில இருக்கிறவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காதீங்க. அப்படி செஞ்சா உங்க வாழ்க்கையில பெரிய புயலே கிளப்பி விட்டுரும்ங்க. வீட்டுக்குள்ள நடக்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதுதான் உங்க குடும்ப மானத்த காப்பாத்தும். 4வது ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்களோட பலவீனத்த அதாவது உங்களுக்கு எது வராது, நீங்க எந்த விஷயத்துல கோவப்படுவீங்க, எந்த விஷயத்துல பயப்படுவீங்கங்கிற உங்கள பெத்தவங்கள தவிர வேற யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. உங்கள பத்தி மத்தவங்க தப்பா நினைச்சக் கூடாதுங்கிறதுக்காக நீங்களே வெளிய போய் நான் இப்படித்தான் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு வெளிப்படையா சொல்லிடுவீங்கன்னா, ஆனா இப்ப கிரக நிலைகள் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள கொடுக்க காத்துட்டு இருக்குது. தொழில்லயோ, வேலை பார்க்குற இடத்துலயோ உங்களுக்கு ஒரு பெரிய பதவி தேடி வரும். அந்த நேரத்துல உங்க பலவீனத்த தெரிஞ்சுக்கிட்டவங்க உங்கள ஏமாத்தி உங்கள அந்த இடத்துல இருந்து கீழ தள்ள பார்ப்பாங்க. அதனால உங்கள நீங்களே எப்பவும் குறைச்சு எடை போடாதீங்க. உங்க திறமை உங்களுக்கு தெரியும். உங்களால முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டா அத முடிக்காம தூங்கவே மாட்டீங்கங்கிறது தான் நிஜம். அதனால உங்க தயக்கத்த வெளிய காட்டாம தைரியமா எல்லாத்தையும் எதிர்கொள்ள பழகுங்க. அதனால உங்களுக்குள்ள இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரியாக போகுது. வைத்தியத்துக்கு செலவு பண்ணியே நெறைய பணத்த இழந்திருப்பீங்க. உடம்புல தெம்பு இல்லையே, நாம நினைச்சத எப்படி சாதிக்க போறோம்னு ரொம்ப சோர்வா இருந்திருப்பீங்க. ஏன்னா, இனிமே உங்களுக்கு புதுசா ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். முகத்துல ஒரு தனி தேஜஸ் வரும். நீங்க நினைச்ச காரியத்த அடிச்சு நொறுக்கிட்டு போய் சரி பார்க்குற அளவுக்கு உங்க உடம்பும், மனசும் இரும்பா மாறி போகுதுங்க. ஏன்னா, உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு புது பிறவி மாதிரி. ஆனா, இந்த நேரத்த நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள தேடி வர புது பழக்கவழக்கங்கள், அதாவது புதுசா அறிமுகமாகுற ஆட்கள் மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் ஏற்பாடு தெரியலாம். ஆனா, அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. யாரையும் எடுத்த உடனே முழுசா நம்பிடாதீங்க. உங்க ரகசியங்கள கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி எடுக்கிறதுக்காகவே சில பேர் உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பேசி பழகி வருவாங்க. அவங்க போடுற தூண்டில்ல நீங்க மாட்டிக்க கூடாது. உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை எப்பவும் வச்சுக்கோங்க. உங்கள தூக்கி விடுற மாதிரி நடிச்சு உங்கள அதுல பாதாளத்துல தள்ளி விடுறதுக்கு சில துரோகிகள் காத்துட்டு இருக்காங்க. அவங்க உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களா கூட இருக்கலாம். அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. 5வது ரகசியம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். குலதெய்வ வழிபாடு. நீங்க ரகசியமா செஞ்சுட்டு இருக்கிற வேண்டுதல்கள், பரிகாரங்கள் பத்தி யார்கிட்டயும் வாய திறந்து சொல்லிடாதீங்க. நிறைய பேர் உங்க வாழ்க்கையில திடீர்னு நடக்கிற இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிய பார்த்துட்டு, எப்படி இவன் இவ்வளோ தூரம் மேல வந்தான்? எந்த சாமிய கும்பிடுறான்? என்னென்ன பூஜை புனஸ்காரம் பண்றான்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இவங்க கிட்டயே வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. அந்த நேரத்துல பரிதாபப்பட்டு நீங்க பண்ற அந்த ஆன்மீக ரகசியங்கள வெளிய சொல்லிடாதீங்க. ஏன்னா, உங்க குலதெய்வத்தோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்க போற நேரம் இது. அப்ப தெய்வ சக்தி உங்கள சுத்தி ஒரு பெரிய கவசமா இருந்து காப்பாத்த போகுது. அதனால நீங்க வீட்ல பண்ற பூஜைகள், சாமி கும்பிடுற முறைகள் எல்லாமே உங்க குடும்பத்துக்குள்ள மட்டுமே இருக்கணும். நீங்க வெளியில சொல்ல உங்களுக்கான அந்த தெய்வத்தோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால ஆன்மீக விஷயத்துல ரொம்பவே ரகசியமா இருங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுபவமா உங்களுக்கு மாறிடுச்சு. இனிமே உங்கள யாரும் ஈஸியா ஏமாத்திட முடியாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொழில்ல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நீங்க விரும்பி தொழில் விவசாயம் இல்ல சொந்தமா நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, அதுல ஒரு மிகப்பெரிய லாபத்த நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு போட்டியா வந்தவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. உங்க வியாபாரத்துல நீங்க தான் ராஜாவா வலம் வரப் போறீங்க. பார்க்குற இடத்துல உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்க உழைப்ப திருடி மேல வந்தவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் மாறப்போகுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே தேடி வரப்போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப அமைதியா உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா போதும். உங்க வெற்றிய பார்த்து உங்கள சுத்தி இருக்கிறவங்க பெருமைப்படுவாங்களே தவிர, நீங்க அவங்க முன்னாடி போய் பெருமை
பீத்தி கடிக்க கூடாதுங்க. உங்க மனம் தான் உங்க எதிரிகளுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. உங்க வீட்ல இத்தன நாளா இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. மகாலட்சுமி உங்க வீட்ல நிரந்தரமா வாசம் செய்ய போற நேரம் வந்தாச்சு. சுபகாரியங்கள், கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சுமூகமா நடந்து முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப நாளா கோவில் கோவிலா ஏறி இறங்குன மகர ராசி தம்பதிகளுக்கு வீடு தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. உங்க வாரிசு உங்க குடும்பத்த தலைக்க வைக்க போகுது. சொத்து பத்து வாங்கணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாக போகுது. இது எல்லாமே நடக்கிற வரைக்கும், எந்த காரியத்திலயும் முழுசா வெற்றி கிடைக்கிற வரைக்கும் அந்த விஷயத்த பத்தி ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க கிட்ட கூட சொல்லாதீங்க. ஏன்னா கண் திஷ்டிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயத்த வேணாலும் ஒரே நிமிஷத்துல சுக்குநூறா உடைச்சிரும். உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டமே இல்ல. இனிமேலும் நீங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால நான் சொன்ன இந்த 5 ரகசியங்களையும் உங்க உசுர் மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய பரிச கொடுக்க காத்துட்டு இருக்குது. அத வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருங்க. பொறுமையா இருங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நெறைய பேர் உங்கள பார்த்து இல்லன்னா, எங்க உருப்பட போறான்னு சிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. ஒரு வெற்றி சத்தம் ஊரையே திரும்பி பார்க்க வைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொழில்ல ஒரு பெரிய பயிற்சியில இருக்க போகுதுங்க. துணி வியாபாரம், ஆடைகள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க புதுசா ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னு நெனச்சாலோ, இல்ல இங்க வியாபாரத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நெனச்சாலோ, அதுக்கு இதுதான் சரியான நேரம். நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். எல்லாம் ஒரு சின்ன லாபம் பார்க்கறதுக்குள்ள உசுரு போயிடும். இப்ப பணம் பல வழிகள்ல உங்கள தேடி வரும். உங்க வியாபாரத்தோட பேரோ, புகழோ 4 திசையில பரவ போகுது. ஆனா இங்கேயும் நீங்க அந்த ரகசியத்த பார்க்கணும். உங்க பிசினஸ் தந்திரங்கள நீங்க எப்படி இந்த அளவுக்கு வளர்க்குறீங்க? அந்த ஜாதக ரகசியத்தை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா உங்க வளர்ச்சி நெறைய பேருக்கு அச்சுறுத்தலா இருக்கும்ங்க. உங்கள குழப்பி இருந்துக்கிட்டு உங்க கூடவே இருந்துக்கிட்டு நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்த்து உங்கள அப்படியே தட்டி பறிக்க நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்க தொழில் திட்டங்கள ரொம்பவே ரகசியமா வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்க தோற்றத்துல வரப்போகுது. இத்தன நாளா கஷ்டத்துல உழன்ற உங்கள நீங்களே கவனிக்காம விட்டுருப்பீங்க. முகமெல்லாம் இளைச்சு கிடந்து பார்க்கறதுக்கே சோர்வா இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய அக்கறை வரப்போகுதுங்க. உங்க முடி அலங்காரம், முகத்துல ஒரு மிடுக்கான தோற்றம்னு உங்கள நீங்களே ரொம்ப அழகா மாத்திக்க போறீங்க. நீங்க நடந்து வந்தாலே உங்களுக்கு ஒரு தனி கம்பீரம் தெரியும். இந்த மாற்றம் உங்கள சுத்தி இருக்கிறவங்கள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். இல்லன்னா இப்படி மாறிட்டான் அப்படின்னு வாய் தொறந்து அவங்க பேசி பார்ப்பாங்க. உங்க தோற்றத்துல வரும் இந்த மாற்றம் உங்க தன்னம்பிக்கைய 100 மடங்கு அதிகமாக்கும். ஒரு கூட்டத்துல நீங்க நின்னாலே தனிச்சு தெரிவீங்க. ஆனா உங்க அழகையும் உங்க மாற்றத்தையும் பார்த்து கண்ணு வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதனால எப்பவும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. பெரியவங்க சொல்ற மாதிரி திஷ்டி சுத்தி போடுறது, நெத்தியில விபூதி குங்குமம் வச்சுக்கிறதுன்னு சில தற்காப்பு விஷயங்களை மறக்காம கடைபிடிங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. அதனாலேயே நிறைய பேர் உங்களை ஏமாத்திட்டாங்க. குறிப்பா பண விஷயத்துல நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாம் விரும்பி கொண்டு இருக்கும்போது உங்க முகத்துல கரிய பூசிட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. உங்களை ஏமாத்துனவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்காக கஷ்டப்படுறத நீங்க உங்க கண்ணால பார்க்க போறீங்க. கிரகங்கள் உங்க பக்கம் நின்று நியாயம் கேட்க போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய பணம், சொத்து எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்னும் உங்களுக்கு இப்ப 4 திசையில இருந்து உதவி வரும். அதனால இந்த நேரத்துல நீங்க பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்க அமைதியா உங்க முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய காலம் சரியா கொடுக்கும். உங்க பொறுமைக்கு நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்ப பலன் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் ஒரு குறிப்பேட்டுல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நிஜமாவே நடக்குதான்னு உங்களுக்கே சில நேரம் சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாற்றங்கள் வரிசை கட்டி நிக்குது. மகர ராசிக்காரங்க நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ராப்பகலா முழிச்சு வேலை செஞ்சு உங்க உடம்ப வருத்தி குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி தேஞ்சு போனீங்க. இப்ப நடக்க போற கிரக மாற்றங்கள், குறிப்பா குரு பகவானுடைய பார்வை உங்க மேல முழுசா விழப்போகுது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில 1000 சூரியன் ஒன்னா ஒளி வீசினா ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் வரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். என்னடா உங்களுக்கு சாதகமா மாறும். பெயர்ச்சி யார் பேருமே இல்லையேன்னு ஏங்குற காலம் மலையேறி நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஊரே காத்து கிடக்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரப்போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படியாவது உங்களை அழிச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா சனீஸ்வர பகவான் உங்க கூடவே இருந்து உங்களை பெரிய ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்த போறாரு. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, உங்க திறமை 4 மூலைக்கும் போய் சிலரது உங்க குரல் நிறைய பேரிட்ட சென்றடையுங்க. நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை எப்படி சிறப்பா துல்லியமா ரொம்ப அழகா செய்யணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த உழைப்புக்கு உண்டான முழு அங்கீகாரம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்குரிய மதிப்பிற்கு உயர்ந்த இடத்துல நீங்க போய் உட்கார போறீங்க. இதுவரைக்கும் உங்களை அலட்சியம் பண்ணவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. உங்களுடைய உறவுகளை பார்த்து
இந்த உலகமே வியந்து நிற்க போகுது. உங்க நேர்மைக்கும், உண்மையான உழைப்புக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற மிகப்பெரிய சன்மானம் இதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, உங்க ஆதிக்கம் தான் உங்கள இன்னும் மேல மேல கொண்டு போக போகும். பண கஷ்டம்ங்கிற பேச்சுக்கே இனி உங்க வாழ்க்கையில இடம் இல்லாம போக போகுது. ஒவ்வொரு காசுக்காகவும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு பேர்கிட்ட தலை குனிஞ்சு நிக்கிறீங்கன்னு உங்க மனசுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வலி, அந்த வேதனை எல்லாம் இப்ப காத்துல பறந்துரும். நீங்க எதிர்பாராத வகையில ஒரு பெரிய செல்வ செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. உங்க கையில காசு தாராளமா புரளும். நினைச்சத நினைச்ச மாத்திரத்துல வாங்கி குடுப்பீங்க. வீட்ல கஷ்டப்பட்டவங்க சொந்த வீட்டுக்கு குடி போவீங்க. கடன் கொடுத்தவங்க தொல்லை இனி இருக்கவே இருக்காது. வாழ்க்கையோட வசந்த காலம் ஆரம்பமாகிடுச்சு. இத நீங்க முழுசா நம்பி தைரியமா உங்க ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. உங்களுக்கான சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்குது. போய் கம்பீரமா உட்காந்து உங்க வாழ்க்கைய ஆளுங்க. ரொம்ப வருஷமா ஒரு இருட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை இது! நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கு இனிமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு இந்த காலகட்டத்துல நடக்க போற கிரக மாற்றங்கள், முக்கியமா குரு பகவானோட சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயாஜாலத்தை நடத்த போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாகும். ஒரு கட்டத்துல உங்க மேல நம்பிக்கை இல்லாம உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து உங்ககிட்ட திரும்ப வரப்போறாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல திரும்ப வரல. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் உங்க அந்தஸ்துக்காகவும் தான் வராங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பழைய காயங்களை மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்க வளர்ச்சிக்கு பெரிய தடையா மாறிடும். உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. இவருக்கு எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு உள்ளம் உங்களுக்கு. அதனாலதான் பல பேர் உங்களை சுலபமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. குறிப்பா உங்க கூட சுத்துற சில நண்பர்கள் நீங்க ரத்தம் சிந்தி சம்பாரிச்ச எல்லாம் உங்களுக்கே தெரியாம உறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த துரோகமும் நடக்காது. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குற ஒரு அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இதனால உங்களுக்கு விழிப்புணர்வு ரொம்பவே கூர்மையா வேலை செய்யும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்க முகத்தை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க புத்தி கூர்மையை பார்த்து உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாரும் பயந்து ஓட போறாங்க. இதுவரைக்கும் நீங்க வாங்கின அடி எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குது. அந்த பாடத்தை வச்சு நீங்க வரப்போற காலத்துல நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உங்க வாழ்க்கையில வலம் வர போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு இரும்பு மாதிரி ஒரு பெரிய குழப்பம் இப்ப தீரப்போகுதுங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியாம 2 மனசா ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது தொழில் சம்பந்தமான முடிவா இருக்குமா, இல்ல குடும்பத்துல நடக்கிற ஒரு சுபகாரியம் சம்பந்தமான முடிவா இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். அது பதிலா நீங்க தைரியமா அடி எடுத்து வைக்கலாம். எந்த தயக்கமும் வேண்டாம். நீங்க எடுக்க போற அந்த முடிவு உங்க தலைமுறையை மாற்றி அமைக்க போற அளவுக்கு ஒரு மாபெரும் முடிவா இருக்க போகுது. அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அது பிரபஞ்ச சக்தி முழுமையா உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போக போகுது. இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. மனதை தளர விடாம முழு நம்பிக்கையோட உங்க வேலையை பாருங்க. வெற்றி உங்களை தேடி ஓடி வரும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்காத துரோகங்களே கிடையாது. கூடவே இருந்து குடிபெருக்கிறவங்க அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு உங்க சொத்தை அபகரிக்க நினைச்சவங்கன்னு ஏகப்பட்ட பேரை நீங்க பார்த்துட்டீங்க. கோர்ட்டு கேஸ் கட்ட பஞ்சாயத்துன்னு ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்திருக்கும். எப்படியாவது நமக்கு நியாயம் கிடைச்சிராதா, நம்ம உழைப்புல வாங்கின சொத்து நம்ம கைக்கு வந்து சேராதான்னு ஒவ்வொரு நாளும் சாமி கிட்ட அழுது புலம்பி இருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் நீ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பிரம்மாண்டமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. நீங்க எந்த வழியில நியாயம் தேடி போனீங்களோ அங்க உங்களுக்கு 100% வெற்றி நிச்சயமா கிடைக்க போகுது. உங்க பக்கம் தப்பு இல்லைங்கிறது ஊருக்கே தெரிய போற நேரம் இது. அந்த சொத்துகள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், வெற்றி கிடைச்ச உடனே உணர்ச்சி வசப்பட்டு பழைய பகையை தீர்த்துக்கிறேன்னு இறங்கிடாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச வெற்றியை ரொம்ப அமைதியா கொண்டாடுங்க. ஏன்னா உங்க அமைதியான உங்களை எதிர்க்க நினைச்சவங்கள மிகப்பெரிய தண்டனை. அவங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சு அவங்களே கூனி குறுகி நிற்க போறாங்க. அதே மாதிரி உங்க வாக்குஸ்தானம் ரொம்பவே பலம் பெற போகுது. நீங்க சொல்ற வார்த்தைகள் பலிக்க ஆரம்பிக்கும். அதனால யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானமா யோசிச்சு பேசுங்க. கோபத்துல கூட யாருக்கும் எந்த சாபமும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க மனசுல இருந்து வர வார்த்தைக்கு இப்ப சக்தி ரொம்ப அதிகம். நீங்க நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகளை எப்பவும் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பேசினா யாருமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே நீங்க என்ன சொல்ல போறீங்க ஒன்று அப்படி ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்குமுங்க. உங்க பேச்சுல ஒரு தனி வசீகரம் வரப்போகுது. இதை வச்சு நீங்க உங்க தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி நிறைய நல்ல விஷயங்களை சாதிக்கலாம். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு பெரிய கூட்டம் உங்க வார்த்தைக்காக காத்துட்டு இருக்க போகுது. இது ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பத்தி உங்களுக்கு இருந்த பெரிய கவலை இப்ப தீரப்போகுது. அவங்க படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ நீங்க
நிறைய அலைஞ்சிருப்பீங்க. அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ராத்திரியில பல நாள் தூங்காம யோசிச்சிருப்பீங்க. ஆனா உங்க பிள்ளைகள் இப்போ உங்க பெருமைப்படுத்துற அளவுக்கு ஒரு பெரிய நிலைக்கு வரப்போறாங்க. அவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். நினைச்ச மாதிரி படிப்புல பெரிய இடத்துக்கு போவாங்க. உங்க குடும்பத்துக்கே அவங்க பெரிய பேர வாங்கி கொடுக்க போறாங்க. அவங்க வளர்ச்சிய பார்த்து நீங்க ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல சந்தோஷம் பொங்கி வழிய போகுது. இதுவரைக்கும் உங்க குடும்பத்த பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்க பிள்ளைகளோட முன்னேற்றத்த பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. உங்க குடும்பத்தோட அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. இந்த சந்தோஷத்தை எல்லாம் முழுசா அனுபவிக்கிற பாக்கியம் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் உங்க இருப்பிடத்துல நடக்க போகுதுங்க. வாடகை வீட்ல கஷ்டப்படுறவங்க, இல்ல சொந்த ஊர்லயே இருந்து எந்த முன்னேற்றமும் இல்லாம மனசொடைஞ்சு போனவங்களுக்கு திசை மாறி போறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல காத்துட்டு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும்னு கனவு கண்டுட்டு விசாவுக்காகவோ, இல்ல வேலைக்காகவோ காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. கடல் தாண்டி போய் உங்க கொடிய பறக்க விட போறீங்க. உள்ளூர்ல உங்கள யாருமே மதிக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. நீங்க கால் வைக்க போற புது இடத்துல உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையும், வரவேற்பும் உங்கள பிரமிக்க வைக்கும். இங்கேயும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். வெளிநாட்டு வாய்ப்போ, இல்ல வெளியூர்ல வேலை கிடைச்ச விஷயமோ உங்க கைக்கு முழுசா கிடைச்சு நீங்க அத பண்ற வரைக்கும் அத பத்தி யார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு திரியாதீங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா கூட அவங்க போடுற சின்ன பெருமூச்சு கூட உங்க பயணத்த பாதியிலேயே தடுத்து நிறுத்திடும். அந்த அளவுக்கு கண் திஷ்டி ரொம்ப கொடியது. இதுவரைக்கும் நீங்க சம்பாதிச்சத விட இனிமே சம்பாதிக்க போற பணம் பன்மடங்கா இருக்க போகுது. உங்க வங்கியில இருப்பு கூட போகுது. கைகட்டி வேலை செஞ்ச நீங்க இனிமே 4 பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளியா மாறப் போறீங்க. குறிப்பா சொந்தமா தொழில் தொடங்கணும்னு சிந்தனைகள் உங்க மனசுல ஆழமா வேரூன்றும். அந்த சிந்தனைக்கு குரு பகவான் முழு பலன் கொடுக்க போறாரு. உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படிடா இவனுக்கு மட்டும் இவ்வளோ பணம் வருது, இவன் என்ன மாயாஜாலம் பண்றான்னு மண்டைய பிச்சுக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி அபாரமா இருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு தேடல் உருவாகும். தொழில் ரீதியா நீங்க நிறைய விஷயங்கள தேடி போவீங்க. சித்தர்கள், மகான்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த வலிகள், நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே மாயமா மறைய போகுது. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சரியாகலேன்னு ஏங்குனவங்களுக்கு இப்ப சரியான மருத்துவம் கிடைச்சு உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. நீங்க ரொம்ப இளமையா, ரொம்ப சுறுசுறுப்பா மாறப் போறீங்க. உங்க முகத்துல அப்படி ஒரு வசீகரம் கூடும். ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லி காட்டாதீங்க. உங்க ஆரோக்கியம் உங்களுக்கே ஒரு பெரிய பலமா இருக்கட்டும். நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க முடியாத சில கண்களும் உங்கள சுத்தி இருக்குது. அதனால உங்க பலத்தையும், உங்க வளர்ச்சியும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கிட்டு அமைதியா இருங்க. நிறைய மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். இவ்வளவு உண்மையா இருக்கோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நமக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு நினைச்சு நினைச்சு உருகியிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல நடக்கிற இந்த அற்புத கிரக சேர்க்கை உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி எழுத போகுது. குறிப்பா யார் உங்களை பார்த்து ஒரு 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 விஷயத்துக்கும் லாக்கி இல்லாதவன்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்குற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்பாகுது. இது ஏதோ சாதாரணமா நடக்க போற விஷயம் கிடையாது. நீங்க ரொம்ப வருஷமா செஞ்ச தான தர்மங்கள், யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்ச உதவிகள், இதுக்குன்னு சேர்த்து வச்சு கடவுள் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க போறாரு. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க முதலீடுகள். கை நிறைய பணம் வருதுன்னு எந்த இடத்துலயும் பணத்தை போட்டுறாதீங்க. நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்ல தங்கம் வாங்குறதுன்னு ரொம்ப பாதுகாப்பான இடத்துல முதலீடு பண்ணுங்க. உங்க பணத்தை பணம் கேட்டு வரவங்க கிட்ட ரொம்ப கராரா நடந்துக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க கொடுக்குற பணம் திரும்ப வராது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேத்து வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க இப்ப உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒட்டி உறவாட வருவாங்க. அவங்க போடுற அந்த பாச நாடகத்துல நீங்க ஏமாந்துடக்கூடாது. உங்க தொழில நீங்க தொடப்போற உயரம் உங்களை சுத்தி இருக்கிற பல பேருக்கு பெரிய வயித்தெரிச்சல் உருவாக்கும். இதுவரைக்கும் சாதாரணமா இருந்தீங்க. இப்போ உங்க வியாபாரத்துல புது புது யுக்திகளை கையாண்டு பெரிய அளவுல லாபம் பார்க்க போறீங்க. உங்க பெருமை 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் உங்களை தேடி வந்து உங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம்னு ஆசை வார்த்தை பேசுவாங்க. ஆனா யாரை நம்பியும் கூட்டு தொழில மட்டும் இறங்கிடாதீங்க. மகர ராசிக்கு எப்பவுமே தனிச்சு நின்று ஜெயிக்கிறது தான் பெரிய பலம். நீங்க யாரு கூடயாவது சேர்ந்து கூட்டா தொழில் செஞ்சா உங்க உழைப்பு முழுசும் உங்களுக்கு தான் லாபமா போய் சேரும். கடைசியில உங்களை கழட்டி விட்டுட்டு அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. அதனால என்ன தொழில் செஞ்சாலும் நீங்க மட்டுமே முதலாளியா இருங்க. உங்க மூளையில இருக்கிற யோசனைகளை வேற யார்கிட்டையும் சொல்லாம நீங்களே அதை செயல்படுத்தி காட்டுங்க. உங்க உழைப்புக்கான முழு பலனும் உங்க கைக்கே வந்து சேரணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் சுயநலமா இருக்கிறதுல
சொல்றதுல தப்பே கிடையாது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நாளா உங்களுக்கு இந்த ஒரு பெரிய பயம் இப்ப முழுசா விலகப் போகுது. நம்ம குடும்பத்த யார் காப்பாத்துவா? நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகுமோன்னு உங்களுக்குள்ள இருந்த அந்த தவிப்பு இனி இருக்காது. உங்க வாரிசுகள் ரொம்ப பெரிய இடத்துக்கு போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையும், அந்தஸ்தும் கிடைக்கப் போகுது. உங்க பேர காப்பாத்துற அளவுக்கு உங்க பிள்ளைகள் ரொம்ப பொறுப்பா நடந்துக்க போறாங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போய் ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப் போகுது. ஆனா இந்த நிம்மதிய கெடுக்கிறதுக்குன்னே வெளியில இருந்து சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷங்கள எந்த காரணத்த கொண்டும் உழைய விட்டுறாதீங்க. இவங்க என்ன சொன்னாலும் உங்க வாழ்க்கை துணை மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய விட்டுக் குடுக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அந்யோன்யம் தான் உங்க குடும்பத்தோட மிகப்பெரிய பலம். அத உடைக்க நினைக்கிறவங்க உங்க வீட்டு வாசப்படியிலேயே நிப்பாட்டிட்டு உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேளுங்க. யார் சொல்ற அறிவுரையும் அப்படியே கண்ண மூடிட்டு கேட்றாதீங்க. ஏன்னா, உங்களுக்குள்ள ஒரு அபாரமான சக்தி இப்ப உருவாகி இருக்குது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து ஒவ்வொரு அடியிலயும் உங்கள வழிநடத்தப் போகுது. உங்கள இதுக்கு முன்னாடி எந்த எந்த தொட்டிலையும் தொட்டாலும் ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு அடி முன்னாடி வச்சா 4 அடி பின்னாடி போற மாதிரி உங்க நிலைமை இருந்திருக்கும். ஆனா, இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தங்கம் தான். உங்க வீட்ல ரொம்ப நாளா தள்ளிப்போன சுபகாரியங்கள், குறிப்பா கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தடபுடலா நடக்கப் போகுது. உங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளோ, இல்ல மாப்பிள்ளையோ உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி அமைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியா அமையப் போறாங்க. நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்த கத்துக் குடுத்திருக்கும். யார நம்பணும், யார நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு இப்ப நல்லாவே தெரியும். அதனால உங்கள சுத்தி ஒரு பெரிய இரும்பு கோட்டைய நீங்க கட்டி வச்சிருக்கீங்க. அந்த கோட்டைக்குள்ள யாரையும் ஈஸியா நுழைய விட்டுறாதீங்க. குறிப்பா உங்க பழைய நண்பர்கள், அதாவது நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்கள நடுத்தெருவுல விட்டுட்டு போனவங்க, இப்ப உங்க நல்ல நிலைமைய பார்த்து மறுபடியும் உங்க கூட ஒட்ட பார்ப்பாங்க. ரொம்ப தூரத்திலேயே வச்சுக்கோங்க. அவங்க உங்க மேல திடீர்னு பாசம் வரணும். உங்ககிட்ட இருக்கிற பணத்து மேல தான் பாசம் வந்திருக்கு. இத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க உழைப்புல கிடைச்ச ஒவ்வொரு காசும் உங்களுக்கு மட்டுமே சொந்தம். அத உங்க குடும்பத்துக்காகவும், உங்க உண்மையான வளர்ச்சிக்காகவும் மட்டும் செலவு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்திலயும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகப் போகுது. இத்தனை நாளா ஏதோ ஒரு வியாதி உங்கள வாட்டி வதைச்சிட்டு இருந்திருக்கும். பல ஆஸ்பத்திரி ஏறி இறங்கியும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு சரியான வைத்தியம் கிடைக்கப் போகுது. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு 20 வயசு இளமையோட இருக்கிற மாதிரி உணர்வீங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் வரும். நீங்க நடந்து போனாலே 4 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்க தோற்றம் ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுது. ஆனா இந்த இடத்துலயும் நீங்க ஒரு விஷயத்த கவனமா வச்சுக்கணும். உங்க ஆரோக்கியத்த பத்தியோ, நீங்க எடுக்கிற வைத்தியத்த பத்தியோ வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க. கண் திஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாதது. நல்ல நேரத்த கெடுத்துற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அதனால எப்பவும் ஒரு பாதுகாப்பு கட்டத்துக்குள்ளேயே இருங்க. உங்க வெற்றிய ரொம்ப அமைதியா கொண்டாடுங்க. உங்க உழைப்புக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள தேடி வரப்போகுது. நீங்க வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல தொழில் செய்ற இடத்துலயா இருக்கட்டும், இதுவரைக்கும் உங்கள தரந்தாழ்ந்து பேசினவங்க எல்லாரும் இப்போ உங்க திறமைய பார்த்து மிரண்டு போறாங்க. இவனுக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை ஒளிஞ்சிருக்கா? ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க செயல்பாடு இருக்க போகுது. பெரிய பெரிய பொறுப்புகள் உங்கள தேடி வரும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க பேச்சுல மட்டும்தான். உங்களுக்கு கிடைக்கப் போற இந்த வார்த்தைகள் இல்ல. அங்கீகாரத்தையோ நீங்கள் வேற யார்கிட்டயும் பெருமையா பேசக்கூடாது. ஏன்னா, உங்க வளர்ச்சி பிடிக்காத சில பேர் நீங்க கொஞ்சம் வாய் தவறி பேசினா கூட அதையே பெருசாக்கி உங்கள கீழ தள்ள பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கிற புகழ ரொம்ப அமைதியா ஏத்துக்கோங்க. உங்கள பத்தி மத்தவங்க பெருமையா பேசணுமே தவிர, நீங்க உங்கள பத்தி தம்பட்ட அடிக்கக்கூடாது. உங்க அமைதி தான் உங்கள இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போகப் போகுது. உங்க ஜாதகத்துல தனஸ்தானம் அவ்வளவு வலிமையா மாறப்போகுது. ஆனா, பணம் அதிகமாக வரும்போது தேவையில்லாத செலவுகளும் உங்கள சுத்தி இருந்து சேருங்க. உங்க கைக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க சொந்த பந்தங்களே நெறைய பேர் அத வாங்கலாம், இத வாங்கலாம்னு உசுப்பேத்தி விடுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க ரொம்ப அனாவசிய ஆடம்பர செலவுகள மொத்தமா குறைச்சிடுங்க. உங்ககிட்ட சேரப்போற பணத்த ஒரு நல்ல சொத்தா மாத்தி வைங்க. ஒரு நிலம் வாங்குறதோ, இல்ல சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டுறதோ தான் உங்க எதிர்காலத்துக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். பணம் கையில இருக்குங்கிற தைரியத்துல ஆடம்பரத்துக்காக வீண் செலவு பண்ணீங்கன்னா, அது உங்க வளர்ச்சிக்கு பெரிய தடையா மாறிடும். அதனால வரப்போற பணத்த ரொம்ப பத்திரமா உங்க வீட்டுக்குள்ளேயே தங்க வைக்கிறத வழிய பாருங்க. இறுதியா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கப் போற இந்த அற்புதம் சாதாரணமானது கிடையாது. நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க உதிர்த்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்களுக்கு வர கிரீடத்த உருவாக்கிட்டு இருக்குதுங்க. மகர ராசிக்காரங்க நீங்க பொதுவா ரொம்ப நேர்மையானவங்க. அதனாலேயே இந்த உலகம் உங்கள நெறைய இடத்துல ஏமாத்திருக்கு. காலம் இப்போ உங்களுக்கு பதில் சொல்லப் போகுது. நீங்க எதையும் எதிர்பார்க்காம செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்ப பல மடங்கா உங்களுக்கு நன்மைகளா திரும்பி வரப்போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஒண்ணொண்ணா நடக்கப் போகுது. உங்க வம்சத்துல உங்கள ஒரு பெரிய சக்தியா அடுத்த தலைமுறை பேசப் போகுது. உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமையப் போகுது. அவங்க உங்க பேர காப்பாத்தப் போறாங்க. உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கப் போகுதுங்க. இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறைஞ்சு ஆனா நடந்துராதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது 5 ரகசியம்
உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க காப்பாத்தணுங்க. உங்க வெற்றிய யாருக்கும் தெரியாம கொண்டாடுங்க. உங்க ஆன்மீக ரகசியங்கள வெளிய சொல்லாதீங்க. உங்க குடும்ப விஷயங்கள 3வது மனுஷங்ககிட்ட பேசாதீங்க. உங்க பலவீனத்த யார்கிட்டயும் காட்டிக்காதீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்கள காப்பாத்த போகுதுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில கஷ்டம்ங்கிற வார்த்தைக்கே இடமில்ல. வெற்றி நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறப்போகுது. இத நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.